ஆவியானவர் ஒருவனை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் போது அவனுடைய போக்கஸ் மாறும், அவனுடைய டேஸ்ட் மாறும், அவனுடைய ஆசைகள் மாறும். இதெல்லாம் மாறணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அவருடைய ஆளுகையில ஆட்டுக்குட்டியும் புலியும் ஒன்னா இருக்குமா? எப்படி அது சாத்தியாகும்? ஆட்டுக்குட்டியும் புலியும் ஒன்னா இருக்கணும்னா யாரு மாறணும்? புலி மாறணும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து மாம்சம் சாப்பிடும் பைபிள்ல சொல்லல. ரெண்டும் சேர்ந்து புல்லை சாப்பிடும், வைக்கோல சாப்பிடுமா. அப்ப யார் தான் மாறணும்? சத்தமா புலிகளை கொஞ்சம் சத்தமா. புலி மாறணும். புலிக்கு அப்ப எதுல மாற்ற வரணும்? முதல்ல இந்த பேச்சில மாற்ற வரணும். ஆமா, பேச்சில. ஆட்டுக்கிட்ட போய் ஐ ஆம் பியூர் வெஜிடேரியன் இவ்வளவு சொன்னாலும் அட்டாக்ல அது செத்துரும். ஆமா, முதல்ல பேச்சு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அந்த பேச்சில மாற்றம் வரணும். அப்போ பரவாயில்ல, இவங்கள்ட்ட கொஞ்சம் பிரைஸ் லார்ட் வாங்க, நானும் உங்க கூட தான் வரேன், சர்ச்சுக்கு தானே போறீங்க, ஏசப்பா. இன்னைக்கு பேச்சில மாற்றம் வரணும். அடுத்து டேஸ்ட்ல மாற்றம் வரணும். இதான் அவருடைய கிங்டம். அவருடைய பர்வதம் எங்கும் கேடு செய்வார் இல்லை. இந்த மாற்றம் வரணும். அதான் அடிக்கடி சொல்லுகிற எக்ஸாம்பிள். நம்முடைய மாற்றம் என்பது எப்படி இருக்கக்கூடாதுன்னா கழுகு மாதிரி இருக்கக்கூடாது. கழுகு பாருங்க, அதுக்கு 40 வயசு ஆகும்போது உடம்பெல்லாம் வீங்கி அலகெல்லாம் வளைஞ்சி, ஏன்னா கொத்தி 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 வளைஞ்சி இறகெல்லாம் பழசாகி பறக்க முடியாத நிலைமை வரும்போது அதுக்கு முன்னாடி 2 முடிவு தான் இருக்கு. ஒன்று சாவு, இல்லைன்னா வாழணும்னா புதுசாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது நேராக ஒரு கண்மலை, அதுக்கு மறைவிடத்தில் போய் உக்காந்துரும். உக்காந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த அலகு இருக்குல்ல, அதை அடிச்சு அடிச்சு அடிச்சு, ஏன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சு 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 உடைக்கும். உடைச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்பெல்லாம் அப்படி ஒட்டும். அடுத்து புதிய அலகு வரும். அந்த புதிய அலகு வச்சு என்ன ஆகும்னா அந்த பழைய இறகு இருக்குல்ல, அதெல்லாம் கொத்தி 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 அவ்வளோத்தையும் கொத்தி போட்டுரும். இப்போ கழுகை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கிரில் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதனால தான் அது வெளியே வராது. அதை அப்படி யாருக்கும் பார்க்க முடியாது, மறைந்திருக்கும். வெயிட் பண்ணும். இப்போ புதிய இறகு முளைக்கும், அழகு புதுசு. இப்போதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அப்படி இருக்கும். புதிய இறகு இப்போ செட்டையை விரிச்சிட்டு பறந்து வரும்போது கீழே ஒரு ஆடு செத்து இருக்கும். அப்படியே பார்க்கும், இதுக்கு தானடா ஃபாஸ்டிங்கே இருந்தேன். ஏன்னா அது 40 நாளுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அது ஜூலை 31 பார்த்து வச்சுது. ஒரு ஆடு இன்னும் சீக்கிரத்தில் போக போகுது. இந்த ஆகஸ்ட் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்தா செப்டம்பர் 1ஆம் தேதி போய் அடிச்சிடலாம். அது நேரம். இங்க என்னன்னா அதுக்கு வேஷம் மாறிச்சு, ஆசை மாறல. பாம்பு பாருங்க, பாம்பு நல்லா ஓடி படம் எடுத்து அதுக்கு தோலும் சொர 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 சொரன்னு ஆயிரும். அதுக்கு இப்போ பழையது மாதிரி வேட்டையாட முடியாது. அது ஒரு இடத்துல போய் படுத்துக்கொள்ளும். எதுக்கு அப்படின்னா இந்த தோலுக்குள்ள இருந்து வெளியே வரணும். அப்படியே வெயிட் பண்ணி, அதுவும் ஃபாஸ்டிங் இருக்கும். ஃபாஸ்டிங் இருந்து அந்த தோலை விட்டு அது அப்படி வெளியே வரும். அது என்னன்னு சொல்லுவாங்க? எந்த பிராண்டு? பாம்பு சட்டை. பாம்பு சட்டை. அது அப்படி அதை விட்டுட்டு வெளியே வரும்போது அதுக்கு தோலை பார்த்தீங்கன்னா பல பல பலான் இருக்கும். நல்ல பாம்பு. நேத்து அப்படி இல்லை. நேத்து எப்படி இருந்து இருந்து சர்ச்சில் வந்தா பிரைஸ் லார்ட் சொல்லாது, யாரை கொத்தலான் இருக்கும். இப்ப பார்த்தா புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல பாம்புன்னு சொல்லிட்டு பிரைஸ் லார்ட் கை கொடுத்து பாருங்க, இப்படியே நிப்பீங்க. இதுக்கு வேஷம் மாறிச்சு, விஷம் மாறல. வேஷம் மாறுது, ஆசை மாற மாட்டேங்குது. ஆனா அது ஒரு புழு இருக்கு பாருங்க. ஒரு புழு, ஒரு டைப் ஆஃப் புழு இருக்கு. அது மண்ணை சாப்பிடும், கையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடும். அதுக்கும் ஒரு காத்திருக்கும் காலம் வரும். அந்த காலம் முடியும் போது அது பட்டர்ஃப்ளையா வெளியே வரும். அது எப்போ பட்டர்ஃப்ளையா வெளியே வருதோ அதுக்கப்புறம் மண்ணை நோக்கி போகாது, தேன் எங்க இருக்குன்னு பார்த்து போகும்.
இதுதான் ரியல். அதுக்கும் வேஷம் மாறிச்சு, ஆனா உள்ளைய மாற்றம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற. ஆமென். உள்ளான மனிதன் க்ளோரே சோர்ந்து. ஆமென். அதாவது இந்த நாட்கள்ல சிலரை நோட் பண்ண, அதாவது மீட்டிங் டைம் ஒழுங்கா இருக்காங்க, தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சேஞ்ச் இது அவங்க செய்யல, ஆவியானவர் வந்து அவர் நமக்குள்ள இருந்து. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களே, எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். எனக்குள்ளே நீர் செயலாற்றி. ஆமென். அது கேட்கணும் ஆண்டவர், எனக்குள்ளது சேஞ்ச் வேணும், மாற்றம் வேணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவான். டைம் பார்த்து ஜெபிக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை பார்த்து ஜெபிப்பார்கள். ஆமென். கிளாக்கை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக, அதெல்லாம் மாறி கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு. டைம் போறதே தெரியாது. இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம்